மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு வங்கதேசத்தின் கெபுபுரா இடையே ரீமர் புயல் கரையை கடந்திருக்கிறது. புயல் எதிரொலியாக மேற்கு வங்க மாநிலத்தில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. சாகர் தீவு, அலிபூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் தற்பொழுது அதனை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு மற்றும் கரையை கடந்ததாக ரீமர் புயல் கரையை கடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் எதிரொலியாக மேற்கு வங்க மாநிலத்தில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சாகர் தீவு, அலிபூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன. மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு, வங்கதேசத்தின் கெபுபுரா இடையே நள்ளிரவில் ரீமர் புயல் கரையை கடந்திருக்கிறது. ரீமர் புயல் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு, வங்கதேசத்தின் கெபுபரா இடையே நள்ளிரவில் ரீமல் புயல் கரையை கடந்திருக்கிறது. ரீமல் புயல் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. ரீமர் புயல் கரையை கடந்திருக்கிறது. இதன் எதிரொலியாக கனமழை கொட்டி தீர்த்ததுடன் மரங்கள் சாய்ந்து தற்பொழுது அதனை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கரையை ஒட்டிய சாகர் தீவு அருகே குறிப்பாக ரீமல் புயல் என்பது கரையை கடந்திருக்கிறது. கரையை கடக்கும் பொழுது தீவிர புயலாக கரையை கடந்திருக்கக்கூடிய நிலையில் வடக்கு வங்க கடலில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த 6 மணி நேரத்தில் 13 கிலோமீட்டர் வேகத்தை நோக்கி நகர்ந்து வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய சாகர் தீவில் இப்பொழுது கரையை கடந்திருக்கிறது. கரையை கடக்கும் பொழுது நள்ளிரவு 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரையிலும் தீவிர புயலாக கரையை கடந்து இருப்பதாகவும், அப்போது மணிக்கு 130 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசியதாகவும், பலத்த காற்றாக இருந்ததாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இந்த புயலானது சாகர் தீவிற்கு மேற்கு வங்க கிழக்கே 115 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல வங்கதேசத்திற்கு தென்மேற்கே 105 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாகவும், இது வடக்கை நோக்கி நகர்ந்து பின்னர் வடகிழக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்றும், படிப்படியாக வலு இழந்து இன்று காலை மேலும் அதாவது வலுவிழந்து புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும், அதைத் தொடர்ந்து மீண்டும் புயலிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.